வாங்க சதீஷ், அப்படியே இதுலேயே கண்டினியூ பண்ணிடுங்க சதீஷ். சதீஷ் நானா? எஸ், ரெண்டு சதீஷ் இருக்காங்களே, நீங்க தான். ஓகேங்க, அந்த 50% கீ லெவல் ஜோனை மார்க் பண்ணிருங்க. ஓகே காட். சோ பண்ணியாச்சு. ஓகே, மந்த்லில இருந்து வீக்லி போயிருங்க. வீக்லிக்கு போயிடவா? சுபா. ஓகே, வீக்லி லோ வந்து மார்க் பண்ணுங்க. எது ப்ரோ? 1.250க்கு மேல ஒரு வித் ஒன்னு வச்சுட்டு மேல போயிருக்கோம். இதுவா? அது கீழ வீக்லியே மார்க் பண்ணலாமா? இல்ல, இதுவே பாருங்க, காமன் ஏரியா நம்ம நோட் பண்ண சொன்னோம். லோ பார்க்கப்போ ஓகே, பட் இதுதானே காமனான ஏரியாவா இருக்கு. ஓகே ஷூர். இந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து அப் ட்ரெண்டா மாறிட்டு இருக்கறதுல ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்னு போடுங்க. அப் ட்ரெண்டுக்கா? இதுக்கா? சோ ரெண்டு டச் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே ரைட், ரெண்டு டச். அந்த ரெண்டாவது டச்ல இருந்து மைனர் போட்டுக்கலாமே வேணும்டா. ஓகே போட்டுக்கலாமா? சூப்பர். மேஜர் மைனர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷூர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து வந்து டேக்கு போயிடவா? ஓகே சூப்பர். ஸோ டேல பார்க்கும்போது என்ன தெரியுது உங்களுக்கு? இங்க டேல பார்க்கும்போது சைடு வேஸா தான் இருக்கு. சைடு வேஸா இருக்கா? இங்க எல்லாம் என்ன நடந்துருக்கு அதை மட்டும் செக் பண்ணுங்களேன். சேம் ஹை வச்சிருச்சா? சேம் ஹை வச்சிருக்கு. அப்ப ப்ரீவியஸ் லோ எது? ப்ரீவியஸ் லோ இதுக்கு கீழ இருக்கு பாருங்க, 1.29311. இதுவா? இந்த இன்னொரு கீழ வந்துருக்கு பாருங்க, இம்பல்ஸ் ஆகி கீழ. இதுவா? அது வராது. இங்க லோயர் ஹைல வச்சிருக்கு. சேம் ஹை எங்க வச்சிருக்குன்னா இங்க இல்ல வச்சிருக்கு. ஓகே, சேம் ஹையோட ப்ரீவியஸ் லோனா இதுதான். ஓகே, அந்த பின் பார் எடுத்துக்கோங்க. பின் பார் தான் வரும். ஏன்னா இது ரொம்ப முக்கியம் எங்க பார்க்கணுங்கிறது. ஸோ இந்த லெவலில் நோட் பண்ணிப்போமா? காமனான ஏரியா. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் என்ன ஆயிடுச்சு? இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கா? பிரேக் அவுட் ஆயிடுச்சு. லோ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் என்னதான் ஆக போகுது? மேல வந்து அப்புக்கு பாசிபிளா நம்ம செக் பண்ணுவோம். அப்புக்கு பாசிபிள்னா இந்த ஹையை உடைச்சாதான் அப்புக்கு பாசிபிள். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ரீஃபைன் பண்ணணும்னா 4 hours போலாம். இன்னும் ரீஃபைன் பண்ணா 4 hours போலாமா? இல்ல, நான் எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். சி ஓகே, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 2 3. ஸோ இது என்ன ஆயிட்டு? ரியாக்ட் ஆயிட்டு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிட்டு மார்க்கெட் என்ன ஆகுது? மறுபடியும் ட்ரை பண்ணது மேலே போட்டு ட்ரை பண்ணது. பட் என்ன ஆயிடுச்சு? லோ பிரேக் ஆயிடுச்சு. ட்ரெண்ட் மாறிடுச்சுல. ஆமா, அப்போ மேக்ஸிமம் எதை நோக்கி வரணும்? செல்லுக்கு பாசிபிள். பட் 4 ஹவர்ஸ்ல போனா கன்ஃபர்மேஷன். இவன் டெய்லில தான் பார்க்க முடியும், 4 hours போக முடியாது. இதே 4 hours அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஓகே, ஸோ இப்போ நம்மளோடது வந்து இப்போ ஒரு பியரிஷ் மூவ்க்கு அப்புறமேட்டு தான் ஒரு அப்பு மாறி இருக்கு. ஸோ பியரிஷ்க்கு கீழே வந்து செல்லு வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ இங்க செல்லு ட்ரை பண்ணலாம். அங்க செல்லு ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கீழ ஒரு லோ ஒன்னு வச்சிருக்கோம். சாரி, மேல வந்து இந்த பின்பாருக்கு கரெக்ட், எக்ஸாக்ட் அங்க வச்சலாமா? ஓகே, வச்சிட்டேன். டார்கெட் வந்து இந்த கீழ உள்ள லோ, அதுக்கு கீழ. இதுவே 1:1 வரும். 1:2வா? இல்ல இது வரைக்கும் 1:2 வைங்க. இப்போ வச்சிருக்க இது டார்கெட் வந்து கரெக்ட் தான். ஓகேவா? ஓகே, ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம். இன்னும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கா? இல்ல இன்னும் தொடல. நைஸ். 1:1 ஹிட். சூப்பர். இப்போ ஒரு செல் ஒன்னு போங்க. இப்போவா இல்ல இப்போவா? இல்ல, முன்னாடியே போயிருக்கலாம். ஓகே, இப்போ போலாம். சோ இந்த பாயிண்ட் கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க. சோ இதுக்கு ஃபைனல் சொல்யூஷன் தானா? ஓகே. ஸ்டாப் லாஸ் கரெக்ட், நீங்க வெச்சது கரெக்ட். அந்த எட்ஜ்க்கு மேலேயே வைங்க. ஓகே. டார்கெட் 1:2வா? 1:2. ஓகேவா? ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம். ஷிட். ஓகே. ஸ்டாப் லாஸ் ஹிட். Okay, no issues. Will be recovered soon.
இங்கே என்ன பண்ணலாம், அழகா ட்ரெண்ட் கனெக்ட் பண்ணலாமா? சரி, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் நிற்கிது. இப்போ இந்த இடம் ட்ரெண்ட் என்ன ஆக்சுவலி லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் ட்ரெண்ட் என்னன்னா, லோ பிரேக் ஆனதுக்கப்புறம் மேலே வந்துருச்சு. ட்ரெண்ட் என்னன்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, அப் ட்ரெண்டுக்கு மாறுது. அப் ட்ரெண்டுக்கு மாறணும்னா ஹை உடைக்கணுமே. ஆமா, டவுன் ட்ரெண்ட் தான். கீழே வந்து லோ ஆல்ரெடி கட் பண்ணிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ வந்து எகைன் ஒரு செல் வந்து நம்ம ட்ரை பண்ணுது. ஓகே, இனிமே வந்து லாஸ் ஆகுது செகண்ட் தான். ஆனால் நானே என்ட்ரி தான் லாஸ் தான் ஆகும்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. பட் அடுத்த என்ட்ரியில் நம்ம வில் பி ரெக்கவர். ஸோ ஷூர் ஓகே ஓகே, செல் போலாம். இப்பயா நல்லா பார்க்கணும். ஸ்பிரிட் டாப் கேண்டலோட எதையுமே பிரேக் பண்ணல. ஓகே ஓகே ஓகே, இப்போ ஓகே, இப்போ போலாம். இப்போ போலாமா? இப்போ போலாம். சரி, ஸ்டாப் லாஸ் அந்த ப்ளூ லைனுக்கு மேல வைங்க. எது ப்ளூ லைனுக்கு மேலயா? ஒரு அந்த ஸ்பின்னிங் டாப்புக்கு மேல. குட். டார்கெட் 1:2. ஷூர். ஓகேவா? ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம். அவ்வளவுதான், ரிட்டர்ன் ஆயிடும். ஓகே, நோ, இன்னும் 1:1 அடிக்கலையே. கரெக்ட். ஓகே, தென் லோ பிரேக் ஆயிடுச்சா? இல்ல, லோ பிரேக் ஆகலையா? செக். அதாவது ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ணிடுச்சு, பட் வீக்லி மேஜர் லோ பிரேக் பண்ணல. வீக்லி லோ பிரேக் ஆயிருக்கா இல்லையா? செக். ஓ, நீங்க கேண்டில் இத பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆயிடுச்சு, பட் விக் வந்து பிரேக் ஆகல. கரெக்ட் தான், பிரேக் ஆயிடுச்சு. விக் பிரேக் ஆகல, பட் இது காமனான ஏரியான்னு சொன்னோம்ல வீக்லில. ஆமா, இட்ஸ் வீக்லி லோ. வீக்லி லோ என்ன இருக்கு? பிரேக் ஆயிடுச்சு. அப்ப மார்க்கெட் என்ன ஆகும்? அகைன் செல்லுக்கு போலாம். செல்லுக்கு போலாமா? இப்போ என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எடுக்கலாம். செல் என்ட்ரியா பை என்ட்ரியா? செல் என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் அதுக்கு மேல அந்த ப்ளூ லைன் மேல. ஓகே, ஓகேவா? இவ்வளவு தூரம் போகணுமா? ஓகே ஓகே. டார்கெட் 1:1. 1:1. 1:1 1:2வா? எந்த டார்கெட் ஆனா 1:2 தான். ஓகே, ரன் பண்ணவா? ரன் பண்ணலாம். வாவ், 1:1 கிட்ட. ஓகே, டவுன் தான். 1:2 கிட்ட. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல பார்க்க வேண்டிய இங்க பாருங்களேன், 4 என்ட்ரி எடுத்தீங்க. 4 என்ட்ரியில் எத்தனை என்ட்ரி லாஸ்? ஒரே ஒரு என்ட்ரி. ஆனா இந்த என்ட்ரி நானாலுமே இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கும் என்ட்ரி இருக்கும், கண்டிப்பா லாஸ் ஆகும். நம்ம எடுக்கிற 10 ட்ரேட்ல கண்டிப்பா ஒரு ட்ரேட் என்ன ஆகும்? லாஸ் ஆகும். அதை அசியூம் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல நானே இருந்தாலுமே லாஸ் தான் ஆகும், ஓகேங்களா? ஆனா நீங்க இந்த ஒரு வேர்ட் ஒன்று சொன்னீங்க, என்னன்னா இந்த இடத்துல என்ட்ரி போலான்னு சொன்னீங்க தெரியுமா? அது ஃபர்ஸ்ட் தப்பு. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீ ஏரியா இருக்கு. அந்த கீ ஏரியா கிட்ட போயிட்டு நான் என்ட்ரி எடுக்கிறது தப்பு தானே? அதனால அடுத்த கேண்டில் அந்த பியரிஷ் கேண்டில் வந்து ஃபுல்லா வந்து க்ளோஸ் இருந்தா கூட நம்ம என்ட்ரி போயிருக்கலாம், பட் அது உள்ளார தான் இருக்கு. கரெக்ட். ஆமா, நீங்க அந்த இடத்த பார்க்கல. பார்த்துனீங்க அப்படின்னா இந்த அடுத்த கேண்டில் வந்துச்சு, சரி என்ட்ரி போறீங்க, சரி போங்க அப்படின்னு நான் ஓட்டிக்கிட்டேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருந்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தீங்க, தட்ஸ் குட் என்ட்ரி, தட்ஸ் வெல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த என்ட்ரி எடுக்கப்போ வந்து நீங்க யோசிச்சிங்க. ஏன்னா நீங்க நான் லோ பிரேக் ஆயிடுச்சுன்னு கேட்டா கொஞ்சம் திங்க் பண்ணீங்க. பட் அந்த இதை நம்ம எப்போ பார்க்கணும்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ்ல போய் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஒரு லைஃப் டைம்ல பண்ணணும் அப்படின்னா மேஜர் லெவல்ஸை பார்க்கணும். ஏன்னா இந்த லைன் வந்து மேஜர் லெவல். நீங்க என்ன நடந்திருக்கு, வீக்லி கேண்டில் எப்படி முடிஞ்சிருக்கு, என்ன நடந்திருக்குங்க நான் டினோட் பண்ண ஆரம்பிச்சாவே மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம், ஈஸியா நம்ம அடுத்த மூவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்த மூவ் இப்படிதான் போங்க ஒரு ரெஸ்யூம் பண்ணலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு இந்த இடம் வீக்லி லோனா, நீங்க கான்ஃபிடென்ட் என்ன பண்ணீங்க, கீழே தான் போகணும் ஒரு செல் என்ட்ரி எடுத்தீங்க. சரிங்களா? அதனாலதான் நம்ம சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ மற்றபடி இங்க தப்புன்னு ஒன்றும் இல்லை. ஸோ பர்ஃபெக்ட் என்ட்ரி. சரி, சூப்பர் 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 சூப்பர். இன்னும் வேற இடம் இந்த இடத்துல யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? அவர் ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுத்தது இந்த டோஜி கிட்ட தானே எடுத்தாரு. இது
இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ட்ரி இந்தியாமா இந்த கேண்டில் வச்சு எடுத்தா டோஜிங்கிற அடுத்தது பட் இந்த கேண்டில் வச்சு நான் அசியூம் பண்ணி டாப்ல அதான் டவுட்டா இருந்துச்சு ப்ரோ, அதான் கேட்டேன். டோஜி டோஜில எடுத்தாரு அப்படின்னு. டோஜிக்கு முன்னாடி கேண்டிலே எடுத்தாப்ல அதுக்கப்புறம் கேட்டானே தானே டோஜி. ஓகே 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 வெல் சூப்பர் சதீஷ் சூப்பர். நெக்ஸ்ட் இன்னொன்னு ப்ரோ, இந்த ஸ்பின்னிங் டேப் இருக்குல்ல, ரெண்டாவது என்ட்ரி பாருங்க. ஆமா அங்கேயும் எப்படி எடுக்க முடியும்? அது வந்து மார்க்கெட் வந்து இல்ல, அங்க வந்து மார்க்கெட் வந்து ஒரு நார்மலா தானே இருக்கும், அடுத்த பொசிஷன் வச்சு தானே எடுக்க முடியும். நார்மலா இருக்குன்னா இந்த ஸ்பின்னிங் டாப்ல எடுக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் பேஸ் எங்கல்ஃபிங் பிரேக் ஆகுது. ஸோ இந்த லெவல் ஆல்ரெடி உள்ள கீ லெவலையும் பிரேக் பண்ணுறோம், மார்க்கெட் கீழே தானே வரும். ஒரு செல்லர்ஸ் இன்டிமேட் தானே கொடுக்குறாங்க, இன்டிமேட்டா. அதாவது சி இந்த இடம் பாருங்க, இது மேஜர், ஆக்சுவலி இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ், மைனர் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இட்ஸ் அ மந்த்லி ரெசிஸ்டன்ஸ். மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகும்ல, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ட்ராவல் ஆகும்னு சொல்லி தான் டிசைட் பண்ணாரு. இந்த லோ பிரேக் ஆயிடுச்சு, டெய்லி லோ பிரேக் ஆயிருக்கு. இந்த மார்க்கெட் டெய்லி லோ பிரேக் ஆகி போனது ரீடெஸ்ட்டுக்காக. ஓகே ப்ரோ ஓகே. ஸோ ரீடெஸ்ட் போயிட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, திருப்பி டவுன் போயிருக்கு. எஸ் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சதீஷ் இந்த இடத்துல என்ட்ரி போகலான்னு சொன்னீங்களே, ஆமா என்ட்ரி இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த மாதிரி ஏரியாலலாம். நான் ஸ்பின்னிங் டாப்ல லோ உடைக்கவே இல்லை, ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா மார்க்கெட் மேலேயும் போயிடலாம். சூப்பர் சூப்பர் சதீஷ், இப்போ பெரிய கிளாப் பண்ணுங்கப்பா எல்லாரும். Thank you.